18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நீ நினைச்ச காரியம் இன்று நிச்சயம் வெற்றிகரமாக நடக்கதான் போகுது. அதுவும் நீ ஏன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில பல அதிசயங்களை நிகழ்த்த போறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் இந்த காலடியில இறக்கி வச்சிடு. என் காலடியில் நீ சமர்ப்பிச்ச உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் ஒண்ணுமில்லாம போக செய்து உன்னை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மனமகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வைப்பேன்னு இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த கருப்பனின் உத்தரவை மீறக்கூடிய தைரியம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லைன்றது உனக்கு தெரியும் தானே. நான் இப்போது உனக்கு வாக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில இதுதான் நடக்கணும்னு உத்தரவும் போடுறேன். என்னை மீறி எதுவுமே தவறாகவோ தீங்காகவோ இனி உன் வாழ்க்கையில தொடராது. இந்த உலகத்துல உனக்காக யாராவது இருக்காங்களான்னு யோசிக்கிறத விட உன்னை நம்பி மட்டும் யார் இருக்காங்கன்னு யோசிச்சினா உன் வாழ்க்கை மாறிவிடும் என் செல்லமே. உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக நீ உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. நீ எவ்வளவு புத்திசாலி, எப்படிப்பட்ட திறமைசாலி, உனக்குள்ள எவ்வளவு தகுதியும் திறமையும் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உனக்காக தான் அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த கருப்பசாமி நானே உனக்காக தீபம் ஏற்றி வச்சிட்டேன். இனிமே உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். நீ நினைச்ச எல்லா காரியங்களும் உனக்கு அடுத்தடுத்து வெற்றிகரமாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில நான் அதிசயத்தை நடத்த போறேன். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைச்சு என் ஆசீர்வாதத்தோட நீ அழகான வாழ்க்கையை வாழத்தான் போற. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் சரின்னு அதை ஏத்துக்கோ. அதை பெருசா கண்டுக்கவும் கவலைப்படவும் அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா அவமானங்களும் ஒரு நாள் மறைந்தே போகும். நீ எப்பொழுதும் நீயாக இரு. யார் உன்னை பற்றி என்ன யோசிப்பாங்களோ, யாராவது அவமானப்படுத்துனதை பார்த்து இன்னொருத்தவங்க உன்னை மதிக்காமல் போயிடுவாங்களோ, உன்னை தப்பாக நினைப்பாங்களோ மட்டமாக நினைப்பாங்களோன்ற சிந்தனையே உனக்குள்ள வேணாம். ஏன்னா அவங்கவுங்களுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது நீ அவமானப்பட்டதையும் நீ அழுததையும் நீ கஷ்டப்பட்டதையும் நீ வருத்தப்பட்டதையும் யாரும் இங்கே நினைப்பில் வச்சுக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, உன்னை பற்றி மட்டமாக நினைக்கிறதுக்கும் மரியாதை குறைவாக நினைக்கிறதுக்கும் இங்கு யாரும் அவ்வளவு நல்லவங்களோ அவ்வளவு யோக்கியமானவங்களோ கிடையாது. எல்லாருக்குள்ளும் எல்லா தப்பும் தவறுகளும் நிறைஞ்சுதானே இருக்கு. ஒரு சிலர் வேணும்னே உன் கோபத்தை தூண்டி விடுற மாதிரி நிறைய பேசுவாங்க, அபாண்டமாக பழி போடுவாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. நீ பொறுமை இழக்கும்படி பல செயல்களை செஞ்சதின் காரணமாக நீ எப்பயாவது கோபப்பட்டு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருப்ப. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை அவங்க வச்சுக்கிட்டு உன்னை இல்லாத பொல்லாததையெல்லாம் சொல்லி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியதை நீ பார்க்க தானே செஞ்சிருப்ப. அக்கம் பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் கேட்கும்படி சத்தம் போட்டு அவர்கள் கத்துவதையும் அதை நினச்சி நீ வருத்தப்படுவதையும் பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நிஜமாவே உன் குணம் சரியில்லை. நீ தெளிவில்லாத பிள்ளை கிடையாது. நீ செய்கிற செயல்கள் சரியாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கு. ஆனால் உன் குணத்துக்கு ஏற்றாற் போல அவங்க இல்லை. அதனால்தானே அவர்கள் மாறுதலாக தவறாக நடந்துக்கிட்டு உன்னை தப்பான ஆள் மாதிரி வெளியே காட்டுறாங்க, சித்தரிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீ கவனமாக இருக்க பழகு. ஒருத்தரை உன்னால் காப்பாற்ற முடியும் நம்பிக்கை இருந்தால் மட்டும், ஒருவருக்கு உன்னால் உதவி செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடு. இல்லைனா நீ சொல்கிறத நம்பி அவங்க பல கனவு கண்டுக்கிட்டு நீ செய்வேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க தானே. எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் வாக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டீனா அதை முழுவதுமாக செஞ்சு விட தயாராக இரு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ உடைஞ்சு போகாதே. உன்னை உடைப்பதற்கே பல விஷயங்கள் நடக்குதுன்னா உன்னை உருவாக்குவதற்கும் பல விஷயங்கள் நடந்தே தீரும். எப்போதும் நீ தைரியமாயிரு. இனிமேலும் எதற்கும் ஆசைப்படாம யாருக்கும் அடிமையாகாமல் வாழணுங்கிறத மன உறுதியாகவே நீ வச்சுக்கோ. ஏன்னா தினமும் உன்னை எத்தனையோ பேர் என்னென்னவோ உனக்கு முன்னாலையும் பின்னாலையும் பேசதான் செய்கிறாங்க. நீ உண்மையான ஆளா, உன் கை கரை படிஞ்சிருக்கா இல்லையா, நீ புத்திசாலியா, பலமுள்ள ஆளா, பலவீனமான ஆளான்னு எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். உன் மனசில் வலி அதிகமாக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் அதிகமாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். இதுவரைக்கும் நீ அனுபவிச்சதெல்லாம் போதும். இப்போது உன்னை நீயே தேத்திக்கோ. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கோ. உன் விருப்பு வெறுப்புகளெல்லாம் எது வேணும் எது வேணாங்கிறதையும் நீயே முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு தைரியமான தெளிவான பிள்ளையாக இரு.
உன் உடம்ப நீயே பார்த்துக்கோ. உன் சந்தோஷத்தையும் சோகத்தையும் உனக்குள்ள நீயே பகிர்ந்துகொள். உன்னை தவிர வேறு யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு நல்லதையோ கெட்டதையோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா மட்டும் இந்த கருப்பசாமி என்னை நோக்கி ஓடிவா. மற்றவர்களை எதிர்பார்த்து வாழ்வதை விட உன்னை நீயே எதிர்பார்த்து வாழ கற்றுக்கோ. மற்றவங்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கணுன்ற அவசியம் இல்லை. மற்றவங்க உன்னை மதிக்கணுன்ற கொள்கையிலிருந்து நீ எப்போதுமே விடுபடாதே. உன் தன்மானத்தோடு தான் நீ தலை நிமிர்ந்து வாழணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ கூனி குறுகி வாழக்கூடாது என்பது தானே என்னுடைய விருப்பம். உன் கண்ணுக்கு முன்னால் நல்லா சிரித்து பேசி பழகிறவங்கள நீ ஒருபோதும் நம்பிடாதே. ஏன்னா அவங்க சிரிப்புக்கு பின்னால் ஆயிரம் உள்ளர்த்தங்களும் நோக்கங்களும் கூட இருக்கலாம். தேவைக்காக உன்னை தேடி வந்து சிரித்து பேசுகிறவங்க தேவை முடிஞ்சதும் உன்னை பற்றியே குறை சொல்பவர்களாகவும் இருக்க தான் செய்வாங்க. உன் வாழ்க்கையில் நீ தடுமாறி விழுந்தபோது உன்னை தாங்கி பிடிச்சு உனக்கு உதவி செஞ்சவங்களையும் ஆறுதல் சொன்னவங்களையும் ஒருபோதும் மறக்காத. அதே நேரத்தில் நீ கஷ்டப்படும் போது கைகட்டி வேடிக்கை பார்த்தவங்களையும் நீ மறவாதேன்னு செல்லமே. உன் மனசின் மூலமாக தான் உன்னை சுலபமாக வீழ்த்துறாங்கன்ற உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கோ. மனசை எப்போவுமே தெளிவாகவும் தைரியமாகவும் வச்சுக்கிட்டினா உன் மனசு தெளிவாக இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாது. எப்போவும் உன்னுடைய மனசில் கவலை இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, பலமான ஆளாக இருந்தாலும் சரி, பலவீனமாக நொந்து போயிருந்தாலும் சரி, அதை ஒருபோதும் அடுத்தவங்க கிட்ட போய் பகிர்ந்துக்காத. ஏன்னா அவங்க உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய கவலைகளையும் எப்போது உனக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்றது உனக்கு தெரியாது. உன்னுடைய குறையை உனக்கு எதிராகவே பேசி உன்னை மட்டம் தட்டி சண்டை போடவும் தயாராக இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக தான் இருக்குது. உன் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை எல்லாம் கடந்து போக கற்றுக்கோ. ஆனால் ஒருபோதும் மறந்து போய்விடாதே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். உன்னை அடுத்தவர்களோட வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கணும்னு நினச்சவங்கள அவங்க அப்படி செய்கிறதுக்கு முன்பாகவே நீ ஒதுக்கிட்டு என்னை தேடி வந்துவிடு. எல்லாரும் எல்லாமும் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் அற்புதத்தை செய்வேன் என் செல்லமே. மரத்தில் இருக்கக்கூடிய பழம் நல்லா பழுத்து போயிடுச்சுன்னா அதை தேடி நிறைய பறவைகள் வரும் சாப்பிட்றதுக்காக. அதே போல் மனிதனின் கைகளில் நிறைய பணம் வரும்போது சொந்த பந்தங்களும் உறவுகளும் உன்னை தேடி வருவாங்க. உன் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால்தானே வாழ்க்கையில் மனிதர்கள் கூட தேடி வர்றாங்க. இப்படி தேவைக்காகவும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களை நீ அறவே மதிக்க வேண்டாம். யார் எப்போவுமே உன் நல்ல குணத்துக்காகவும் உன்னுடைய நல்ல செயலுக்காகவும் உன்னை நாடி வந்து பேசுகிறாங்களோ அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதமாக உன் மனசு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே உன் மனசில் போய்கிட்டே இருந்தீன்னா உனக்கான மரியாதை கிடைக்காம போயிடும். பேச வேண்டிய இடத்துல கட்டாயம் பேசிடு. அப்பொழுதுதான் உனக்கான மரியாதை தேடி வரும். பணம்னு பாசாங்கு செய்யும் உறவுகள் நீ பணம் இல்லாமல் போனினா உன்னை இகழ்ந்து மதிப்பு குறைவாக நடத்தவும் செய்வாங்க. காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே பாசம், இல்லாட்டி போனால் இங்கே மோசம் செய்பவர்கள் தன்னுடைய மோசமான குணத்தை வெளியே காட்டிடுவாங்க. நீ தான் எல்லா இடங்களிலும் ஆளுக்கேற்றாற் போலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போலவும் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு நடந்துக்கணும். எல்லா இடத்துலையும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காம இடம் பொருள் ஏவல் காலம் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீயும் நடந்து கொள்ள தயாராகு. வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் நீ ஜெயிக்கணும்னு நினச்சினா உனக்கு தேவை துணை அல்ல, துணிச்சல். எப்போதுமே துணிச்சலோட இரு. யாரும் உனக்கு ஆதரவாக இருக்கணும்னு துணையாக எதிர்பார்க்காதே. எல்லாத்தையுமே தனியாக இருந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமையுள்ள பிள்ளையாகத்தானே நீ இருக்க. பிரச்சனைகளும் சோகங்களுமே வாழ்க்கையை நீ தடுமாறும் போதெல்லாம் இங்கு எதுவுமே நிலையானது இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாம் நிச்சயமாக கடந்து போகும். எல்லாமே சில காலம்தான்ற உண்மையை நீ தான் புரிஞ்சுக்கணும். நல்லது கெட்டது எதுன்னு உன் புத்திக்கு சொல்லி திருத்துவதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன் மனம் நோகும்படி யார் என்ன சொன்னாலும் கவனத்தில் வச்சுக்காம தாண்டி கடந்து வர பழகு. பல பேர் நடந்து வந்த பாதை தான் பக்குவமான பாதையாக நடந்து போன வசதியாக இருக்கும். நீயும் அவமானங்களையும் துரோகங்களையும் அப்படி கடந்து வந்துட்டினா உன் வாழ்க்கையும் பக்குவப்பட்ட பாதையாக மாறிடும். எல்லா விஷயங்களையும் உன் திறமையின் மூலமாகவே முடிச்சிடலாமே செல்லமே.
உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சந்தேகங்களையும் சங்கடங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நீ விரும்பியது போலவே உன்கிட்ட ஒப்படைக்க தான் போகிறேன். நீ விரும்பியதை நீ கேட்டவனே உனக்கு நடத்தி கொடுத்துட்டேன்னா, நீ நினச்ச காரியத்தை நினச்சது போல நடத்திட்டேனா அதன் பாதிப்புகளும் விளைவுகளும் அதிகமாக இருக்கும்னு தான் எல்லாத்தையுமே உனக்காக சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அருள போகிறேன்.